நம்ம போன ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி யூஎஸோட லோக்கல் டைம் இரவு 8 மணி 7 நிமிடங்களுக்கு ஆர்டிமிஸ் 2ஓட ஓரியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் க்ரூ மாடியூல் பசிபிக் ஓஷனில் ஸ்பிளாஷ் டவுன் ஆயிருக்கு. கடலில் வந்து இறங்குறது தான் ஸ்பிளாஷ் டவுன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். ஸ்பிளாஷ் டவுன் ஆனதுக்கப்புறம் அந்த 4 அஸ்ட்ரோனட்ஸையும் நாசாவோட லேண்டிங் அண்ட் ரெக்கவரி டீம், யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் அப்புறம் நேவி டீம்ஸை வச்சு அவங்களோட சப்போர்ட்டோட ரெக்கவரி பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆர்டிமிஸ் 2 மிஷனில் வரலாற்றில் ஒரு முக்கியமான பதிவுகள் சில இது நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிமிஸ் 2 மிஷனோட மிஷன் க்ரூ அப்போலோ 17 அப்போலோ 17 மிஷன் ப்ரோக்ராம் நடந்து முடிஞ்சு 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்கிற முதல் க்ரூட் மிஷன் இதுதான். வரலாற்றிலே முதல் முறையா ஒரு பெண் அஸ்ட்ரோநாட் கிறிஸ்டினியா காக் அவங்க தான் வந்து இப்போ லோ எர்த் ஆர்பிட்டை தாண்டி ட்ராவல் பண்ணியிருக்காங்க. லோ எர்த் ஆர்பிட் அப்படிங்கிறது எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து ஒரு 2000 கிலோமீட்டர் அண்ட் அபவ் அந்த ரீஜன் தான் லோ எர்த் ஆர்பிட். அதுக்கு மேலே வந்து இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க. இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் யாரும் எந்த ஒரு அஸ்ட்ரோநாட்டும் லேடி அஸ்ட்ரோநாட் யாருமே இது வரைக்கும் அது மாதிரி ட்ராவல் பண்ணதில்லை. இது ஒரு ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட். அதே மாதிரி வெள்ளையர் அல்லாத கருப்பினத்தை சேர்ந்த ஒரு அஸ்ட்ரோநாட்டும் விக்டர் குளோவர் அப்படிங்கிற அஸ்ட்ரோநாட்டும் இந்த மிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி போயிட்டு வந்திருக்காரு. இந்த 4 அஸ்ட்ரோனட்ஸில் அவரும் ஒருத்தர். இதுவும் வந்து ஃபஸ்ட்டு முதல் நடந்திருக்கு நம்ம ஹிஸ்ட்ரியிலேயே. அதே போல் நான் அமெரிக்கன், அதாவது அமெரிக்க நாட்டை சேராத வேற ஒரு நாட்டோட ஸ்பேஸ் ஏஜென்சியை சேர்ந்த ஒரு அஸ்ட்ரோனட் அவரும் போயிருக்காரு. கனடா நாட்டை சேர்ந்த கனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அதுலேருந்து ஜெரமி ஹான்சன் அப்படிங்கிற ஒரு அஸ்ட்ரோனட்டும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இந்த ஆர்டிமிஸ் 2 மிஷனோட கமாண்டர் அவர் பேர் வந்து ரீட் வைஸ்மேன். இவர் கிட்டத்தட்ட ஹெட் மாதிரி. ஸோ இந்த 4 பேர் சேர்ந்து தான் இந்த குரூ தான் வந்து இந்த மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ எர்த்துக்கு ரீஎன்டர் ஆயிருக்காங்க. இந்த ஆர்டிமிஸ் 2 மிஷனோட ஃப்ளைட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபர்ஸ்ட் க்ரூட் ஃப்ளைட் SLS ராக்கெட்டை யூஸ் பண்ணி பண்ணது அப்படின்னு சொல்லலாம். மேலும் முதல் முறையாக இந்த ஓரியன் கேப்சூலோட லைஃப் சப்போர்ட் சிஸ்டம்ஸையும் டீப் ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணும்போது அவங்க செக் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு பண்ணாங்க, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபியூச்சரில் வரப்போகிற மூன் சர்ஃபேஸ் மிஷன்ஸுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸையும் இது கொடுக்கும். இந்த ஆர்டிமிஸ் 2 மிஷனோட அடுத்த ரெக்கார்டு என்ன அப்படின்னா, அப்போலோ 13 மிஷனில் ட்ராவல் பண்ண மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ், அதாவது 2,48,655 மைல், இதை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்கார்டை 1970 இது நடந்தது. ஸோ இதை தாண்டி போயிருக்காங்க. இப்போ போன தூரம் வந்து அதிகபட்ச தூரமான 2,52,756 மைல் தூரம் பயணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மூனோட ஃபார் சைடு சுற்றி வந்திருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ஹியூமன் மிஷனும் ஃபார் சைடை சுற்றி வந்தது கிடையாது. ஒரு ஸ்விங் அரவுண்ட் த மூன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு ரொட்டேட் பண்ணி மூனை வந்து ரிவால்வ் ஆகி வர மாதிரி, அந்த மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு மிஷனும் வந்ததில்லை. இப்போ ஃபார் சைட் ஆஃப் த மூனை ட்ராவல் பண்ணி அதோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க.